அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் மே 21 மே 27 வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், இந்த வாரத்தினுடைய விசேஷமான நாட்கள் என்ன, கிரக நிலைகள் என்ன, 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் மே 21 புதன்கிழமை, அன்றைக்கு கரிநாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் விலக்கப்பட்ட நாள். மே 22 வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள், தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி. நமக்கெல்லாம் தெரியும், மும்மூர்த்திகள் குழந்தைகளாக பிறந்து தத்தாத்திரேயருடைய அந்த தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி அன்றைக்கு. அடுத்தபடியாக மே 23 வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி தனிய நாள். தனிய நாள் அப்படின்னாலே எதுவுமே ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாத நாள்னு அர்த்தம். ஆக சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள் தனிய நாள். அடுத்தபடியாக மே 24 சனிக்கிழமை, சனி பிரதோஷம். பிரதோஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆக சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அன்றைக்கு நந்தியம்பெருமானை கைலாசபதியை வழிபடக்கூடிய நாள். அடுத்து மே 25 ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி நல்ல ஒரு முகூர்த்த நாள், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி போக மகரிஷி 18 சித்தர்களில் போகரை பற்றி தெரியும். அந்த மகா பெரியவர் போகருடைய ஜெயந்தி அன்றைக்கி இருக்குது. அந்த போக மகரிஷியுடைய சித்தருடைய ஜெயந்தி அன்றைக்கி கொண்டாடுறது ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, மாத சிவராத்திரி அன்றைக்கி தான். அடுத்து 26 மே மாதம் திங்கட்கிழமை, அன்றைக்கி அமாவாசை. அன்றைக்கு அமாவாசை தர்ப்பணம் திதி மற்ற எல்லாரில் என்னெல்லாம் பண்ணுறோமோ இறை வழிபாடு அதிகப்படுத்துவது ரொம்ப முக்கியமான நாள். இனி இந்த வாரத்துக்கான கிரக நிலைகளை பார்க்குறோம். இந்த வாரம் ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சுக்கிரன், சனி, இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க. ஏற்கனவே சனி பயிற்சி ஆகிட்டார், குரு பயிற்சி ஆகிட்டார், ராகு கேது பயிற்சி ஆகிட்டாங்க. அத்தனை கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பொருளாதாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, பண வசதி எப்படி இருக்குது அப்படின்னா, கையில் பணம் இருக்குது, தனம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்குன்னு இடங்கட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இடம் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் பண வசதி இல்லை, அதெல்லாம் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லை, பொருளாதாரம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த வாரம் முயற்சிகள் எதாவது பண்ணுங்கள். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீ வருங்காலங்களில் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு, அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இயற்கையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக என்ன மாதிரியான தெய்வ அனுகூலம்னா, நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் நமக்கு இன்னும் நிறைய எய்ம் இருக்கும், கோல் பண்ணணுங்கிற அச்சீவ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம ரீச் ஆகிறதுங்கிறதுக்கான பிளானிங்கை பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். காரணம், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக எதிர்பாருங்க, வாய்ப்புகள் இருக்குது. பட் வேலை இருக்குது, பட் வேலையில் நீங்கள் பெருசாக ரீச் ஆகணும் அல்லது நமக்கான ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கண்டிப்பாக இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் தொழில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்கும்.
இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் லைஃப் சேஞ்சஸ். குறிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்துருக்கேன், அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் எனக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரமும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இனி வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கார். யாரெல்லாம் பெண்களால் நீங்கள் ஏதாவது ஆதாயம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும், முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைப்பதற்கான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் கடன் கேட்டிருக்கேன், ஏதாவது நான் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காகலாம் நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் யாருக்காவது ஷூரிட்டி, செக்யூரிட்டி கொடுக்கறது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கல, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர்ஸ் மட்டும் இல்லை, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நல்ல ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இந்த வாரம் மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பெருசாக உங்களுக்கு லாஸ் இல்லை, பெரிய லெவலில் கெயினும் இல்லை. தொழில் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 12ல் இருக்கார். அவரும் சுக்கிரன், சூரியன் 2 நட்சத்திரத்தில் இருக்கார். 12ல் இருந்தாலே நீங்கள் இந்த வாரத்தில் தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த வாரத்தில் எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய மிதுன ராசிக்குரியவர் 4ஆம் அதிபதியாகி புதன் 12ல் இருக்கார். அப்படி இருந்தால் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்க ஒழிய லாபம் கைக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதெல்லாம் தடை இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயமே இதே நிலைமை தான். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன் தான். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளி மாநிலம் போகிறேன், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்பு. பட் அதே சமயத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடை நிவர்த்தியாகும். பட் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஆக இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு தொடர்போடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்களுக்கு உங்களுடைய கல்வி பரவாயில்ல. அது இல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது அமையுமா கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு சுமாரான பலன். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ, எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ, சிவன் பெருமாள் 2 பேரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கார். அவரும் புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. லாங்காக உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதே நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன், ஏஜென்சி பண்ணுறேன், புரோக்கரேஜ் வச்சுருக்கேன், கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கேன், லாஜிஸ்டிக்கில் இருக்கேன், மீடியா லைனில் இருக்கேன், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிற அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபீல்டில் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ட்ராவல் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா விதமான உறவுகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். எதிர்பாராத அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் என்னவாக ஆகணும்னு பெரிய லெவலில் விருப்பப்படுறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ மேலே படிப்பதற்கு தேடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது. வேலையில் பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட்டு, போனஸு பெருசாக எது பார்த்திங்கன்னா சுமாரான பலன் தான். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, பெருசாக லாபம் இல்லை. அதுக்காக இந்த வாரம் தொழிலில் நஷ்டமும் இல்லை. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அல்லது கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக கவர்மெண்ட்டால் எனக்கு எதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பேசுகிறதையே ரொம்ப கவனமாக பேசுங்க, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் ஆரம்பத்தில் முயற்சியில் நிறைய தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காரியத்துக்காக யாரோடலாம் நீங்கள் பேசணும் அல்லது தொடர்பு கொள்ளணும் அல்லது அவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டைரெக்டாக அவங்களோட பேசுங்க அல்லது தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வச்சிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லா இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பயணத்தில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள், அதுக்கப்புறம் நன்மை எல்லாம் கலந்துருக்கு. இந்த வாரம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எஜுகேஷன் பரவாயில்ல, உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. அதெல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியம் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஆரம்பத்தில் வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இந்த வாரத்துலேயும் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுடைய கரியரில் இருந்தால் கூட வேலை என்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வாரம் இருக்குது. அதனால் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய சர்வீஸில். பட் அதே சமயத்தில் நம்மளுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்கறது சலாக்கியம் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். பைரவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான சூழ்நிலைகள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உங்களுடைய மன வாழ்க்கையை ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பட் அதுக்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா தேவை இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வாரம் பொறுமையாக அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவலில் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த வாரம் இருக்குது.
அது மட்டும் இல்லை, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, நல்ல லாபம் இருக்குது. ஒருவேளை பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசுகிறது அல்லது டிஸ்கஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குது. லோன் மட்டுமல்ல, உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்கன்னா அவர்களால் ஏற்றம், உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் குறைவு. உடம்புல எதிர்பாராத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட புத நட்சத்திரத்தில் இருக்கிறது. வேலையில் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் எதில் இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. வேலையில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுமார் தான். ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைகள், ஃபைனான்சியலாக ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் எல்லாத்தையுமே கவனமாக பேசுங்க. பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் அவசியம் இருந்தாலுடைய தேவையில்லாத வார்த்தைகளை யாற்றையும் விடாதீங்க. இது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருந்தால் கூட அந்த பயணத்தால் நன்மை இருக்கான்னா பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் தேவையற்ற விஷயங்கள் எதுலேயுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி ஏதாவது இடங்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். குறிப்பாக புரோக்கர்கள் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை எதிர்பாராத மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் இருந்தால் கூட எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்குது. எந்த சந்தோஷமும் நமக்கு நிறையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனில் குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, நட்பு வட்டாரத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் எதிர்பாராத மன வருத்தம் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ இந்த வாரம் பொறுமையாக இருங்க. பிஸ்னஸ் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதுவும் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. யாருக்கும் ஏதாவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இந்த வாரம் நமக்கு சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சிவன் இருக்கார தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் காளி இருக்கும் காளியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல புதனோட இருக்கார்.
யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் லவ் அஃபேரில் தான் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி எப்படி இருக்குது, பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுங்கிறது இல்லை. முயற்சி பண்ணாமே எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த் மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய காலகட்டங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியிலையும் சரி நிறைய தடைகள் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வருமா வராதாங்கிறதுக்கு உத்தரவாதம் இந்த வாரத்தில் இல்லை. அதனால் நம்ம பணம் பொருள் களவு போன மாதிரியான காலங்கள் நல்லா அடைக்கி வாசிங்க. இது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது நார்மலாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கரியரில். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. பட் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியருக்கு ஏதாவது கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கள அசால்ட்டாக இடம் போடாதீங்க. அதற்கான கிரகம் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இல்லை. பெருசாக நீங்கள் லோன் வாங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. குறிப்பாக இந்த வாரத்தில் திரும்ப சொல்கிறதுக்கு உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் பெருசாக கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உண்டு. இந்த வாரம் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறோ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஆனால் குரு வாங்கின சாரம் செவ்வாய் 8ல் இருக்கார். 8 அப்படின்னா பிரச்சனை, போராட்டம், தடை. அதனால் இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத எந்த விஷயங்களையும் திருடாதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. எல்லா விதமான சூருட்டி யாருக்கும் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நம்முடைய பண வசதி பொருள் வசதி எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இல்லை. எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம எதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணுவோமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ ரொட்டீனாக என்ன இருக்கோ உங்கள் லைஃப்பில் அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இறுதியில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. ஆகிய நல்லா பொறுமையாக நிதானமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் வேண்டாம். நீங்கள் அதுக்கு பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்காக செலவு தான் இருக்கும் வேலையை. அதனால் நமக்கு பெரிய ஹாப்பி ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ அதனால் பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. விவசாயத்தில் இருந்தாலும் பெருசாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது உங்களுக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடீஸ் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. கரியரில் ஏதாவது ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நார்மலாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டதை பிடிக்கணும், பெருசாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கான எண்ணங்கள் வேண்டாம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இந்த வாரம் சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான தேவையில்லாத தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் உங்களுக்கான பிளானிங் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நன்விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய வீடு வாடகைக்கு போகாமல் இருக்குது, நல்ல டெனண்ட் வராமல் இருக்காங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் ஆட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுங்க, நிறையா பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இந்த கிரக நிலைகள் ஃபேவரலாக இருக்குமோ, மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அதுக்காக செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அதுக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வேலையில் ஒரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நீங்கள் நோயினுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்தவங்களுக்கு ஆதாயம், உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய தொடர்பு, குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் அதெல்லாம் மகாலட்சுமி நல்லா கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி, பொருள் வசதி பரவாயில்ல. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணம் தான் பொருளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதுக்காக வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சுக்கிரன் சனி பார்க்குறதுனால யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. செக்யூரிட்டி கொடுக்குறதா இருந்தால் கவனமாக இது பண்ணுங்கள்.
இந்த வாரத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். 2 பேருடைய மன வாழ்க்கையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் இந்த வாரம் பெருசாக ப்ராஃபிட்டபுளாக இல்லை. பிஸ்னஸ் இருக்குது, லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் லைஃப்பில் எனக்கு பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வேணும், சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக அப்படியே இருந்தாலும் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அது மட்டும் இல்லை, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் இறையறால் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எந்த காரியமும் செயல்பட வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எனக்கு பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குமானா நார்மல் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ், ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருந்ததுன்னா ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு. கடன் மட்டும் இல்லை, கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குன்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட உங்களுடைய 8ஆம் இடத்தை சுக்கிரன், சனி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்கிறது தான் பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது. யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, பரவாயில்ல. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்ல. அது இல்லாமல் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை, வருமானத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏதாவது ஒரு பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ அல்லது எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சிருப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த வாரம் உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸு எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்லா ஒரு லேபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய அத்தனை விதமான வழக்குகள் வந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலம். உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு வழங்கும். பிஸ்னஸையும் நல்லா இருக்கும்னு சொன்னேன். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை,
அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விதமாக செயலாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும். வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும். இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.